பட் ஆக்சுவல் ப்ராப்ளமே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரான்ச்சைசஸ் சைட்லேருந்து நம்மளுக்கு தேவைப்படுற சப்போர்ட் கிடைக்காதது அப்போ தான் ப்ராப்ளம். அந்த மாதிரியான சப்போர்ட் ஏதோ ஒரு பட்சத்தில் அவங்களால கொடுக்க முடியலன்னா, அந்த பிஸ்னஸை நம்மளால் ரன் பண்ண முடியும். இந்த 3 ஆஸ்பெக்டை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ்க்குள்ளேயே போகணும். எனக்கு பிஸ்னஸே தெரியாது, பிஸ்னஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாம். இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு குறைஞ்ச அமௌண்ட் ஏதாவது இருக்கா? நிறைய ஃப்ரான்ச்சைசஸ் வந்து 4 lakhஸில் ஸ்டார்ட் பண்ணலாம், 5 lakhஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எடுக்கிற ஃப்ரான்ச்சைசர் வந்துட்டு ஆல்ரெடி 10 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, 5 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக மோர் தென் 10 ஸ்டோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு அவங்களோட ஃப்ரான்ச்சைஸை நீங்கள் எடுக்கலாம். பட் இப்போ இருக்கிற நிறைய ஃப்ரான்ச்சைசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி 6 மாதத்தில் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்க ஆரம்பிச்சு. ஒரு வேளை அந்த மிஷினரியோட காஸ்ட்டு 50,000 ரூபா கூட இருக்கும். ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு 1 lakh கோட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் என்னை கேட்பாங்க, நீங்கள் ஏன் ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்ட்டுக்கு ரொம்ப அகெயின்ஸ்டாக இருக்கீங்க? நான் ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இல்லை. நிறைய சக்ஸஸ்ஃபுல் நல்ல ஃப்ரான்ச்சைசஸ் எல்லாம் இருக்காங்க. ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான் என்னை கேட்ட வரைக்கும் நல்ல ஆப்ஷன். இப்போது ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் எடுத்து ஒருத்தங்க நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும்? நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஃபேஸ் பண்ண ஒரு வர்ஸ்டான ஃப்ரான்ச்சைஸ் ஆப்ஷன்ஸ் இல்லை மாடல்ஸ் ஏதாவது? சரியான சப்போர்ட் வந்து ஃப்ரான்ச்சைசஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எஸ்பெஷலி ஸ்டாஃப். நானே போய் ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக ஜென்ரலாக சொல்லுவாங்க, நீங்களே போய் எல்லா வேலையும் செய்யணும்னு அவசியம். பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். புதுசாக ஒரு ஸ்டாஃப் எடுத்தால் அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்காவது உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே இன்றைக்கி நம்ம ரோட்டில் இறங்கி பார்த்தோம் அப்படின்னா சின்ன டீ கடைகள்லேருந்து ஃபுட் ஸ்டால்ஸ், பிரியாணி கடை, ஐஸ்கிரீம் என்ன எடுத்துக்கிட்டாலுமே அவங்களோட ஓன் பிஸ்னஸை விட ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் தான் நிறைய பார்க்க முடியுது. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் மாடல்ஸ் இப்படி அதிகமாகிட்டு இருக்கு. இது ஒரு கரெக்டான ஆப்ஷன் தானா? யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும்? ஃப்ரான்ச்சைஸுன்றதை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் எனக்கு சுத்தமாக பண்ணவே தெரியாது, எனக்கு பிஸ்னஸை பற்றி எந்த ஐடியாவுமே கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்க, ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸுன்றது ரொம்பவே நல்ல கான்செப்ட். ஏன்னா அவங்க போய் ஒரு இடத்த தேட வேண்டியதில்லை, அவங்க போய் வந்துட்டு ஒரு ரா மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கும், அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அந்த கம்ப்ளீட் இதை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசர் வந்து நம்மளுக்கு செட் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஆக்சுவல் ப்ராப்ளமே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரான்ச்சைசஸ் சைட்லேருந்து நம்மளுக்கு தேவைப்படுற சப்போர்ட் கிடைக்காதது அப்போ தான் ப்ராப்ளம். இல்லைன்னா வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடல் தான். பொதுவாக நம்ம மற்ற செக்டார்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் தான் நிறைய ஃப்ரான்ச்சைஸ் மாடல்ஸ் பார்க்க முடியுது. இது உண்மைதானா? இல்லை மற்ற செக்டார்ஸ்லையும் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கா? மற்ற செக்டார்ஸ்லேயுமே ஃப்ரான்ச்சைஸி இருக்குது. இப்போ வந்து பியூட்டி இண்டஸ்ட்ரியில் பார்த்தாலும் வந்துட்டு ட்ரெடிஷ்னலாகவே நிறைய ஃப்ரான்ச்சைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணதில்லை, ஒரு 15 வருஷம் 20 வருஷமாகவே நிறைய ஃப்ரான்ச்சைசஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஃபுட்டு, அதுலேயும் எஸ்பெஷலி டீ கடை அப்படின்னா ஏகப்பட்ட ஃப்ரான்ச்சைஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு இருக்காங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்ட் ஒரு இடத்துல ஹிட் ஆயிடுது, ஒரு டீ கடை ஒரு இடத்துல ஹிட் ஆயிடுது. ஸோ அதை பார்த்துட்டு அதே மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் அதோட அந்த ரோட் மேப் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரான்ச்சைஸ்ன்றதை நம்ம என்னன்னு ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்களோட பிராண்டோட ரெப்யூட்டேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம், அதுதான் ஃப்ரான்ச்சைஸ். அவங்க பேரில் நம்ம ஸ்டோர் ஆரம்பிக்க போகிறோம், அந்த ஸ்டோருக்கு நம்ம தான் எல்லா எக்ஸ்பென்ஸுமே பண்ணணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த ஒரு ஷாப்பை எடுத்து ரெண்ட் அவுட் பண்ணி அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுலேருந்து, அதுக்கு இன்டீரியர் பண்ணுறதுலேருந்து, அதுக்கு தேவைப்படுற மெட்டீரியலு, இது எல்லாமே சோர்ஸ் பண்ண போகிறது நம்ம தான். ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்பவே நம்ம கிளியராக இருக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃப்ரான்ச்சைஸ்னால் நம்ம ஒரு பாதி இன்வெஸ்ட்மெண்ட் போடுவோம், அவங்க ஒரு பாதி இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்க அப்படின்னு. 100% அந்த ஷாப்புக்கு தேவையான எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே நம்ம வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம், அட் எனி பாயிண்ட் அது நம்ம பிராண்ட் ஆகவே முடியாது, நம்ம இன்னொரு பிராண்டுக்காக தான் வேலை பார்க்க போகிறோம். அது 2வது விஷயம் நம்ம கிளியராக இருக்கணும். 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன மாதிரியான சப்போர்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான சப்போர்ட் ஏதோ ஒரு பட்சத்தில் அவங்களால கொடுக்க முடியலன்னா, அந்த பிஸ்னஸை நம்மளால் ரன் பண்ண முடியுமா? இந்த 3 ஆஸ்பெக்டை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ்க்குள்ளேயே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட மாதிரி ரோட் மேப்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு தான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும், என்ன ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணுன்றதுக்கு முன்னாடி. இப்போது வந்து எல்லாமே ஃபேமஸாக இருக்குது, டீ கடை ஃபேமஸாக இருக்குன்றதுக்காக டீ கடை போய் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீ குடிக்க பிடிக்குமா? டீயில் வந்துட்டு ஒரு டீ குடிச்சு பார்த்தாலே உங்களால் வந்துட்டு இது நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா? உங்களால் வந்து கஸ்டமர் கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட
டொமைன் நாலேட்ஜ் என்ன? உங்களோட பேஸ் என்னன்றத நம்ம ஃபர்ஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்க சொன்னீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்ம சைட்லேருந்து தான் போட முடியும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ ஒரு ஃப்ரான்சைஸ் பிசினஸ் நான் எடுத்து நடத்துறதுல என்னதான் எனக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்க போகுது? என்ன பிரிவிலேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கிற மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் எங்க ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணணும். எங்கேருந்து உங்களுக்கு தேவையான ஸ்டாஃப வந்து ரெக்ரூட் பண்ணணும். எப்படி அந்த கடைய ஆப்பரேட் பண்ணணும். என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் குடுக்கணும். இது எல்லாமே வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மாடலா இருந்தா அவங்களுக்கு எல்லாமே கிளியரா தெரியும். ஸோ அப்படின்றப்போ அந்த நாலேட்ஜ தான் நம்ம வந்துட்டு லெவரேஜ் பண்ணிக்க முடியும். அது தவிர ஃபினான்ஷியலா உங்களுக்கு அங்க பெரிய அட்வான்டேஜ் எதுவுமே இருக்காது. எனக்கு பிசினஸே தெரியாது. பிசினஸ் கத்துக்கணும் அப்படின்னா ஃப்ரான்சைஸ் எடுக்கலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம கையிலேருந்து தான் போடுற மாரி இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ நீங்க நெறைய பேர மீட் பண்ணியிருப்பீங்க. இவ்ளோ அமௌண்ட் இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு குறைஞ்ச அமௌண்ட் ஏதாவது இருக்கா? நெறைய ஃப்ரான்சைசஸ் வந்து 4 லேக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். 5 லேக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். 2 லேக்ஸ், 3 லேக்ஸ் அந்த மாதிரி நெறைய கமிட் பண்றாங்க ஃப்ரான்சைஸ். நீங்களே கூட நெறைய இடத்துல பேசியிருக்கீங்க. இந்த ஃப்ரான்சைஸ் மாடல் கொஞ்சம் ஆபத்தானது அப்படின்னு. ஏன் இது ஒரு அன்ஹெல்தியா பார்க்குறீங்க? ஏன்னா நெறைய சப்போர்ட் தராங்க அப்படின்னும் சொல்றோம். அப்படி இருக்கும்போது ஃப்ரான்சைஸ் மாடல் ஏன் அன்ஹெல்தி? ஏன் அன்ஹெல்தியா பார்க்குறேன் அப்படின்னா, ட்ரெடிஷ்னலா ஃப்ரான்சைஸ்ன்றது எப்படி இருந்தது? இப்ப எப்படி இருக்கு? அந்த டிஃபரன்ஸ வந்து நம்ம அனலைஸ் பண்றப்ப தான், அது பார்க்குறப்ப கொஞ்சம் பயமா இருக்கு. ட்ரெடிஷ்னலா எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்ட வந்துட்டு ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆவாங்க. 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், ஈவன் 15 இயர்ஸ்க்குன்னு அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆவாங்க. அது 1 ஸ்டோரா இருக்கலாம், 2 ஸ்டோரா இருக்கலாம், ஈவன் 10 ஸ்டோரா கூட இருக்கலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, 10 ஸ்டோர் ஆயிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டோம் நம்ம பிசினஸ்ல. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 500 ஸ்டோர் ஆக்கணும் இத. அப்படின்னு ஃப்ரான்சைஸ் குடுப்பாங்க. நான் டக்குன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எனக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கா நான் ஒரு 10 கடை ரன் பண்ணிட்டேன். எனக்கு இன் அண்ட் அவுட் ஆஃப் திஸ் பிசினஸ் எனக்கு தெரியும். ஸோ இத டக்குன்னு 500 கடை ஆனாலும் என்னால அத வந்து ஆப்பரேட் பண்ண முடியும். என்னால அத வந்துட்டு ஸ்கேல் பண்ண முடியும். எல்லா ஷாப்பையுமே ப்ராஃபிட்டபிளா என்னால ரன் பண்ண முடியும். ஒரு லொகேஷன் எப்படி செலக்ட் பண்ணணும்? ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற கம்ப்ளீட் நாலேட்ஜ் எனக்கு இருக்கு. அந்த டைம்ல வந்து ஃப்ரான்சைஸ் குடுப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல நம்ம ஃப்ரான்சைஸ் எடுக்கிறது வெல் அண்ட் குட். நீங்க எடுக்கிற ஃப்ரான்சைசர் வந்துட்டு ஆல்ரெடி 10 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. 5 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா மோர் தென் 10 ஸ்டோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தாராளமா கண்ண மூடிட்டு அவங்களோட ஃப்ரான்சைஸ நீங்க எடுக்கலாம். பட் இப்ப இருக்கிற நெறைய ஃப்ரான்சைசஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணி 6 மாசத்துல ஃப்ரான்சைஸ் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களான்னு தெரியாது. இல்ல அந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மாடல் இன்னொரு இடத்துல சக்சஸ் ஆகுமான்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க கடை அண்ணா நகர்ல வச்சிருப்பாங்க. அவங்க குடுக்குற ஃப்ரான்சைஸ் வந்துட்டு கிண்டில குடுப்பாங்க. அண்ணா நகர்ல நல்லா ஓடும் அந்த ப்ராடக்ட். ஆனா கிண்டில ஓடாது. ஸோ அப்ப அந்த ஃப்ரான்சைஸ் எடுக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க இல்லையா? ஸோ அதனால தான் நான் சொல்றேன். அந்த குடுக்குறவங்களோட மைண்ட் செட் அந்த ஃப்ரான்சைஸ் அந்த டெஸ்பரேட்டான மைண்ட் செட் இருக்கிறவங்க கிட்ட நம்ம போனோம்னா, மாட்டிக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அண்ணா நகர், அப்புறம் வேளச்சேரி இந்த மாரி நெறைய இடம் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி, ஃபுட் ஹப் மாதிரிலாம் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல நெறைய சின்ன சின்ன டெசர்ட் கார்ட்ஸ் இல்ல மத்த ஃபுட் கார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒரு குறைஞ்ச இன்வெஸ்ட்மென்ட்ல நம்ம ஒரு ஃப்ரான்சைஸ் எடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கிறவங்களோ, இல்ல பார்ட் டைமா பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குமா? டெஃபினட்டா இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இதனால என் வாழ்க்கை வந்துட்டு பெரிய லெவலுக்கு டெவலப் ஆயிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது பாசிபிள் கிடையாது. இன்னைக்கு நான் வந்துட்டு நம்ம படத்துல பார்க்குற மாரி ரஜினிகாந்த் வந்து ஒரு ஸ்வீட் ஸ்டால் ஆரம்பிச்சு, முத்து மாதிரி பெருசா வந்துட்டாரு. ப அந்த அளவுக்கு முடியாது. ஆனா, இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ்னா என்னன்னு நீங்க கத்துக்கலாம். இதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ நீங்க கெயின் பண்ணலாம். நீங்க நெறைய விஷயங்கள்ல தப்பு பண்ணுவீங்க. அந்த தப்பு பண்றப்போ அதெல்லாம் சரி பண்ணிட்டு, நீங்க உங்க ஓன் பிராண்ட ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த நாலேட்ஜ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இத வச்சு என் வாழ்க்கையில நான் பெருசா வந்துருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது பாசிபிளே கிடையாது. ஒரு ஃப்ரான்சைஸ் பிசினஸ் நம்ம உள்ள போறோம்னா, பேப்பர் ஒர்க்ஸ் என்னலாம் இருக்கும்? ஏன்னா நெறைய பேருக்கு அது தெரியாம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. பேப்பர் ஒர்க்ஸ்ன்னா பேசிக்கா வந்து அவங்களே ஒரு ஃப்ரான்சைஸ் அக்ரீமெண்ட்ன்னு ஒண்ணு குடுப்பாங்க. நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றீங்க? அந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு அவங்க என்னலாம் குடுக்க போறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் 5 லேக்ஸ் அப்டின்னா, ரூ. 2,00,000 அந்த பேர் குடுக்கறதுக்காக, அந்த பிராண்ட் நேம நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக, ரூ. 1,00,000 நீங்க வந்துட்டு இந்த மெட்டீரியல்ஸ்க்காக, ரூ. 1,00,000 நீங்க வந்து ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்றதுக்காக, இந்த மாரி ஒரு ஸ்ப்ளிட் குடுப்பாங்க. அந்த ஸ்ப்ளிட் வந்துட்டு நம்ம வந்து கிளியரா பார்க்கணும். இப்போ ஒரு ஒரு மெஷினரின்னு ஒண்ணு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெஷினரிக்கு ஒரு 1 லேக் கோட் பண்ணியிருக்காங்க. பட் மார்க்கெட்ல நெறைய பேர் அதோட
உண்மையான விலை என்னன்னே நம்ம போய் பார்க்க மாட்டோம். ஒரு பாரிஸ் போனாலோ, இல்ல வந்துட்டு ஒரு கோயம்புத்தூர்ல அந்த எக்யூப்மென்ட் எங்க கிடைக்கும்னு தேடினாலோ, அதோட உண்மையான விலை நம்மளுக்கு கிடைக்கும். பட் என்னன்னா, நம்ம வந்து ஒரு பிஸி ஸ்கெட்யூல்ல இருப்போம். ஆல்ரெடி ஒரு பிசினஸ்லயோ, இல்ல ஒரு வேலையிலயோ இருப்போம். ஒரு வேலையில இருக்கிறப்போ, அதெல்லாம் நம்ம போய் தேடி போய் மெனக்கெட்டு பார்க்க மாட்டோம். ஒரு வேளை அந்த மிஷினரியோட காஸ்ட் ரூ. 50,000 கூட இருக்கும். ஆனா, அவங்க வந்து உங்களுக்கு 1,00,000 கோட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா, இன்டைரக்ட்டா நம்மள வந்துட்டு ஏமாத்துறது ஆர் மிஸ்லீட் பண்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ, அதெல்லாமே நம்ம கிளியரா பார்க்கணும். ஒரு ரிசர்ச் பண்ணாம நம்ம இதுக்குள்ளலாம் இறங்கக்கூடாது. ஸோ, அந்த ஃப்ரான்சைஸ் அக்ரீமெண்ட்ல பாயிண்ட் பை பாயிண்ட் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணணும். இதுல எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து லூப் ஹோல்ஸ் மாதிரி தெரியுது, நம்ப வந்து நம்ம வந்து உஷாரா இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி நெறைய பேர் பிஸியா இருக்கிறவங்களும், இப்ப எனக்கு ஒரு சைடு ஹஸ்லா ஒரு இன்கம் வரணும். இல்ல என்னோட இன்கம் மட்டும் போதாது. இன்னொரு இன்கம்க்காக நான் ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிற தாட் நெறைய பேருக்கு போயிருக்கு. அப்படி ஒரு சைடு ஹஸ்ல் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க ஒரு ஃபிரான்சைஸ் பிசினஸ் எடுக்கலாமா? இது கரெக்ட்டான ஆப்ஷனா? கண்டிப்பா எடுக்கலாம். ஏன்னா வந்து சைடு ஹசல்ல இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் போய் அவங்களே ரிசர்ச் பண்ணி இறங்குற அளவுக்கு டைம் இருக்காது. அண்ட் அதுக்கு தேவையான டொமைன் நாலேட்ஜ் அவங்களுக்கு இருக்காது. ஐடில இருப்பாங்க. ஒரு டீ கடை ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. இல்ல வந்துட்டு நார்மலா வந்துட்டு ஒரு புரொடக்ஷன் கம்பெனில ஒரு ஸ்டாஃப் மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி டைம்ல நீங்க ஃப்ரான்சைஸ் எடுக்கும்போது உங்களுக்கு டொமைன் நாலேட்ஜ் கிடைக்கும். இது எல்லாமே கிடைக்கும். பட் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அதுதான் நான் கிளியரா சொல்றேன். நெறைய பேர் என்ன கேட்பாங்க, "நீங்க ஏன் ஃப்ரான்சைஸ் கான்செப்ட்க்கு ரொம்ப அகெயின்ஸ்ட்டா இருக்கீங்க?" நான் ஃப்ரான்சைஸ் கான்செப்ட்க்கு அகெயின்ஸ்ட்டா இல்ல. நெறைய சக்சஸ்ஃபுல் நல்ல நல்ல ஃப்ரான்சைசஸ் எல்லாம் இருக்காங்க. பட் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்துட்டு அந்த அளவுக்கு ஆத்தென்டிக்கா இல்ல. ஸோ அனலைஸ் பண்ணி இறங்குங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்போ சென்னை மாதிரியான ஒரு பெரிய சிட்டில நெறைய அதுக்கான ஸ்கோப்பும் இருக்கு. நெறைய ஷாப் வந்தாலும் பரவால்ல. ஆனா நமக்கு அடுத்த சிட்டீஸ் எல்லாம் போறோம். நம்ம ஒரு திருச்சி, இல்ல திருநெல்வேலி, மதுரை இந்த மாதிரி போறோம்னா, ஃபிரான்சைஸ் மாடல் அங்கேயும் வொர்க் ஆறதுக்கு நெறைய பாசிபிலிட்டி இருக்கா? அங்கேயுமே ஒர்க் ஆகலாம். பட் அது என்னன்றது தான் நம்ம பார்க்கணும். அங்க பீப்பிளோட பையிங் கெப்பாசிட்டி என்ன? இங்க வந்துட்டு ஒரு டீ ரூ. 30க்கு வாங்குறாங்க, ரூ. 20க்கு வாங்குறாங்க அப்டின்னா, நீங்க சொல்ற அந்த பர்ட்டிகுலர் ஊர்ல ரூ. 10க்கு தான் வந்துட்டு வாங்குவாங்க அப்டின்னா, அந்த பீப்பிளோட பையிங் கெப்பாசிட்டி என்ன இருக்கு? இன்னைக்கு இந்த இடத்துல இங்க வந்து டாமினோஸ் போது அப்டின்றதுக்காக அந்த டயர் 2, டயர் 3 சிட்டிலயும் டாமினோஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அதுக்காக டாமினோஸ் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல் இல்லன்னு சொல்லிட முடியாது. ஸோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த பீப்பிளோட பையிங் கெப்பாசிட்டி அண்ட் அவங்களுக்கு என்ன புடிக்குது. மேபி வந்துட்டு அவங்கலாம் வந்து பீஸா, பர்கர் எல்லாம் விரும்பாதவங்களா இருக்கலாம். ஸோ அந்த பீப்பிளோட நேச்சர் என்ன? பையிங் கெப்பாசிட்டி என்ன? அவங்களுக்கு இந்த பிசினஸ் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சூட் ஆகுமா? அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு பெர்சன் இருக்காங்க. பிசினஸ் பண்ணணுங்கிற ஐடியா அவங்களுக்கு இருக்கு. ஆசையும் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில அவங்க ஓனா கொஞ்சம் டைம் அண்ட் எஃபோர்ட் போட்டு ஒரு ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது நல்ல ஆப்ஷனா? இல்ல ஒரு ஃபிரான்சைஸ் போறது நல்ல ஆப்ஷனா? ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது தான் என்ன கேட்ட வரைக்கும் நல்ல ஆப்ஷன். பட் ஓன் பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த டொமைன்ல நாலேட்ஜ் இருக்கணும். எப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு ஆல்ரெடி ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துருக்கீங்க. 5 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோட இன் அண்ட் அவுட் உங்களுக்கு தெரியும்னா, நீங்க போயிட்டு தனியா ஒரு ஹோட்டல் பேஸ்டான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நான் வந்து கம்ப்ளீட்லி வேற டொமைன்ல நான் வேலை பார்க்குறேன். நான் வந்து இன்னொரு பிசினஸ் போய் ஸ்டார்ட் பண்றேன்னா, கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஃபிரான்சைஸ் பிசினஸ் எடுத்து ஒருத்தவங்க நடத்துறாங்க அப்படின்னா, அதுல அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும்? ஃப்ரான்சைஸ் பிசினஸ் எடுத்து ரன் பண்றவங்க, ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க டைம் குடுப்போம். நான் வந்து ஒரு ஸ்டாஃப் போட்டு ரன் பண்ணிப்பேன். நான் வந்து வேலை பார்க்குறேன். என்னால வந்துட்டு நின்னு பிசினஸ பார்க்க முடியாது. அப்படின்னு நெனச்சோம்னா, நம்ம எடுத்த உடனே ஒரு ஸ்டாஃப போட்டுட்டோம் அப்படின்னா, அங்க வந்து பிசினஸ் வந்து குரோ ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த பிசினஸ கத்துக்கணும். அதுக்கான டைம நம்ம குடுத்தே ஆகணும். நீங்க வந்து வேலைய விட முடியாது. என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும், அட்லீஸ்ட் வீக்கெண்ட் ஆச்சும் வந்து கம்ப்ளீட்டா அந்த பிசினஸ்ல நின்னு, அதோட இன் அண்ட் அவுட் சேல்ஸ்ல இருந்து, அந்த ப்ராடக்ட்ல இருந்து எல்லாத்தையுமே நீங்க வந்து கத்துக்கணும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு கத்துக்கணும். நெறைய பேர் பண்ற தப்பு அதுதான். ஃப்ரான்சைஸ் எடுத்துட்டேன், ஒரு ஸ்டாஃப போட்டுட்டேன். ஆனா அந்த ஸ்டாஃப் வந்து அந்த அளவுக்கு சரியா பார்த்துக்கல. அதனால தான் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்டின்னுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளோட டைம் குடுக்கணும். செகண்ட் வந்துட்டு நான் ஃப்ரான்சைஸ் எடுத்துட்டேன் அப்டின்றதுக்காக, அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்கன்ற மைண்ட் செட்ல நம்ம இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த டொமைன் ரிலேட்டடா இன்னும் ப்ராடக்ட் எங்க வந்துட்டு சீப்பரா கிடைக்கும். மோஸ்ட்லி எந்த ஃப்ரான்சைசஸும் சொல்ல மாட்டாங்க. நாங்க இங்க தான் டீ தூள் வாங்குறோம்.
நாங்க இங்கருந்து தான் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறோம் அப்படின்னு அவங்க கிட்ட ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க ரிசர்ச் பண்ணலாம் இல்லையா? இத விட பெட்டரான டீ ஆப்ஷன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? இத விட பெட்டரான காஃபி ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்கு? ஒரு காஃபிய வந்துட்டு எப்படி வந்து மிக்ஸ் பண்றாங்க? ஒரு சிக்கரியும், காஃபியும் எந்த லெவல்ல மிக்ஸ் பண்றாங்க? இந்த மாதிரியான டொமைன் நாலேட்ஜ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கணும். ஓகே. நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபேஸ் பண்ண ஒரு வொர்ஸ்ட்டான ஃப்ரான்சைஸ் ஆப்ஷன்ஸ் இல்ல மாடல்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? ஆஸ் சச் அந்த மாதிரி பர்ட்டிகுலரா எதுவும் சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் நான் பார்க்குற விஷயங்கள் என்னன்னா, சரியான சப்போர்ட் வந்து ஃப்ரான்சைசஸ் குடுக்க மாட்டேங்கிறாங்க. எஸ்பெஷலி ஸ்டாஃப். அவங்க இனிஷியலா ஒரு ஸ்டாஃப் எடுத்து குடுப்பாங்க. ஒரு 2 பேரோ, 3 பேரோ. அவங்களுக்கு தான் அந்த ப்ராடக்ட் பண்ண தெரியும். இவங்க இந்த பிசினஸ் ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்ட அவங்களுக்கு பண்ணவே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஐஸ்கிரீம் பண்ண தெரியாது. அந்த ஸ்டாஃப் இருந்தா தான் அந்த ஐஸ்கிரீம் வந்து பண்ண முடியும். இப்போ அந்த ஸ்டாஃப் திடீர்னு வேலைய விட்டு போயிடுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா ஸ்டாஃப்பும் செட் ஆவாங்கன்னு கிடையாது. மேபி அவங்க வந்துட்டு ஒரு 1 மாசம், 2 மாசம் இல்ல 3 மாசத்துல வேலைய விட்டு போயிடுறாங்கன்னா, இம்மீடியட்டா அவங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மென்ட் ஸ்டாஃப வந்துட்டு அந்த ஃப்ரான்சைஸ் நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி குடுக்கணும். இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்காது. நீங்களே பாருங்க, நீங்களே தேடுங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுக்கு எங்க போய் தேடணும்னு தெரியாது. இந்த மாரி ஆளுங்க எங்கேருந்து கிடைப்பாங்க, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்பதான் நம்ம வந்து ஸ்டக் ஆயி நிப்போம். இப்போ நான் ஒரு ஃப்ரான்சைஸ் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு அந்த ஸ்கில் இப்போ நீங்க சொன்ன மாரி ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ஃப்ரான்சைஸ் எடுத்து பண்றேன்னா, ஐஸ்கிரீம் செய்ய எனக்கும் தெரிஞ்சிருக்கணுமா? இல்ல நான் ஒரு மேனேஜ் பண்ற அந்த பிளேஸ்ல இருந்தா மட்டும் போதுமா? எவ்ரி டைம் நீங்க போய் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நானே போய் ஆஸ் அ பிசினஸ் ஓனரா ஜெனரலா சொல்லுவாங்க. நீங்களே போய் எல்லா வேலையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். புதுசா ஒரு ஸ்டாஃப் எடுத்தா, அவங்கள ட்ரெயின் பண்றதுக்காவது உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கணும். இது என்ன காம்பினேஷன்ல எவ்ளோ சுகர் ஆட் பண்ணி, எவ்ளோ நேரம் மிக்ஸ் பண்ணணும்னே உங்களுக்கு தெரியல அப்டின்னா, இன்னொருத்தவங்கள கூட உங்களால ட்ரெயின் பண்ண முடியாது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த அந்த ஃப்ரான்சைசர் கிட்டேருந்து சப்போர்ட் இல்லனாலும், நம்மளால அந்த பிசினஸ ரன் பண்ண முடியணும் அப்டின்னா, நம்மளுக்கு ஒரு பேசிக்கான நாலேட்ஜ் இருக்கணும். அந்த பேசிக் நாலேட்ஜ நம்ம கண்டிப்பா வளர்த்துக்கணும். நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நானே உட்காந்து டீ போடணுமா? நானே வந்து உட்காந்து ஐஸ்கிரீம் பண்ணணுமா? அப்படி கிடையாது. பட் நாலேட்ஜ் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். நீங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸா இருக்கட்டும், அவங்களோட ஓனர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் அவங்க வந்து ரொம்ப சொகுசா வேற ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஆனா அவங்களோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ஒரு ஒரு சின்ன சின்ன டிஷ் செய்றதுலேருந்தும், அதோட டேஸ்ட் தினமும் பார்த்து அத இம்ப்ரூவைஸ் பண்றதுலேருந்து, எல்லாமே அவங்க ஒரு 15 வருஷம் ரொம்பவே கீழ்மட்டத்துல இருந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து அவங்க சொகுசா வேற இடத்துல உட்காந்துருக்காங்க. நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், ஒரு பிசினஸ்னா வந்துட்டு வேலை செய்றவங்க பார்ப்பாங்க. நம்ம வேற இடத்துல இருந்து சொகுசா இருக்கலாம். அப்படி கிடையாது. இனிஷியலா வி ஹேவ் டு டூ எவ்ரிதிங். தேங்க் யூ மேம். தேங்க் யூ சோ மச். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.